Hello students, welcome to Shiny Max, 8th Standard Max, Chapter 2, Exercise 2.2ல second sum solve பண்ணிரலாம். Find the area of the shaded part in the following figures. அதாவது நம்மள இங்க ஒரு டயக்ராம் கொடுத்திருப்பாங்க. அதுல ஷேட் பண்ண பிளேஸோட ஏரியா என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்க பையோட வேல்யூ 3.14 கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிரலாமா? இங்க ஷேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இதோட ஏரியாவை தான் நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் ஷேப் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஷேப் வந்து என்னென்னா ஸ்கொயர், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியாவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளை 4 பார்ட்டாக பிரித்து அதில் ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே டோட்டலாக 4 குவாட்ரண்ட் இருக்குது. சரிங்களா? 4 குவாட்ரண்ட் இருக்குது. அப்போ இந்த 4 குவாட்ரண்டோட ஏரியாவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஷேட் பண்ணியிருக்க ஏரியாவோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சொல்யூஷன், ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கொயரோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது ஒரே ஒரு வேல்யூ தான். இப்போ ஸ்கொயர்னா எல்லா சைடுமே என்னது சேமாக இருக்கும். இப்போ இங்கே 10 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 10 சென்டிமீட்டர், இங்கேயும் 10 சென்டிமீட்டர், இங்கேயும் 10 சென்டிமீட்டர், 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏயோட வேல்யூ 10. அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரையும் ரைட் பண்ணிடுங்க. அப்போ 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏரியாக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும்னா யூனிட்ஸ் எழுதணும். சென்டிமீட்டர், அப்புறம் அதோட பவரில் ஸ்கொயர் எழுதிக்கணும், மறந்துடாதுங்க. இப்போ நம்ம ஸ்கொயரோட ஏரியாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் இந்த 4 குவாட்ரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதான் எழுதியிருக்கேன், ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்னா, இப்போ சர்க்கிளில் ஒரு பார்ட்டு தானே நம்மளுக்கு குவாட்ரண்ட். ஓகேங்களா? அப்போ நான் சர்க்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா எழுதியிருக்கேன், பை ஆர் ஸ்கொயர். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரண்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த 4 குவாட்ரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்க 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டாலே போதும் இல்லைங்களா? அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1க்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதான் 4ல் 1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் நான் இங்கே 1/4ன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே மொத்தமாக 4 குவாட்ரண்ட் இருக்குது. அதனால் நான் என்ன சொன்னேன், 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டாலே போதும். நம்ம இந்த மாதிரி சேர்த்தே கண்டுபிடிச்சிட்டோன்னா கேன்சல் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 4ம் கேன்சல் ஆயிருமா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பையோட வேல்யூ நம்மளுக்கு 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸ், அதாவது ரேடியஸ்னால் என்னது? பாதி. ஸோ பாதி தானே ரேடியஸ். அப்போ இதில் இருந்து இது வரைக்கும் தான் பாதி. அப்போ 10ல் பாதி எத்தனை? 5. ஓகேங்களா? தெரியாட்டா 10/2 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 2s are 2, 5 2s are 10. இந்த மாதிரி டிவைட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போது இங்கே ரேடியஸோட வேல்யூ 5, இங்கே ஸ்கொயர் இருக்கனால அந்த வேல்யூவை இன்னொருக்கா கூட எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 5 5s are 25. இனி 25க்கு கூட 3.14 மல்டிபிள் பண்ணிடலாம். சரிங்களா? 3.14 25. ஓகே, 5 4s are 20. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2. 5 1s are 5. 5க்கு கூட 2 ஆட் பண்ணால் 7. இனி 5 3s are 15. இனிமேல் 2 டேபிள். 2 4s are 8. 2 1s are 2. 2 3s are 6. ஓகே, ஆட் பண்ணிடலாமா? 0 7ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 15. அப்போ இங்கே 5 பேலன்ஸ் 1. 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 7. 7 கூட 1 ஆட் பண்ணால் 8. 6 + 1 7. ஓகேங்களா? இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆன்சர்லேயும் 2 டிஜிட் முன்னாடி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம 4 குவாட்ரண்டோட வேல்யூவை நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம், 78.50. ஓகே, ஸோ யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர், ஏரியானால அதோட பவரில் 2ன்னு ரைட் பண்ணிக்கணும். இப்போ 2 வேல்யூமே தெரியும். அப்போது ஷேட் பண்ண பிளேஸை கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் பண்ணிட்டாலே போதும். ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சதை அப்படியே ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட், நம்ம அதுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அதோட வேல்யூவை செகண்டாக எழுதிக்கணும். இப்போ இதை மைனஸ் பண்ணிட்டா ஷேட் பண்ண பிளேஸோட ஏரியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த 100 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் வேல்யூவில் நம்மளுக்கு பாயிண்ட் இருக்குது. அப்போது நீங்களும் இங்கே பாயிண்ட் வச்சுருங்க. பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே பாயிண்ட்டுக்கு பிறகு 2 நம்பர் இருக்குது. அதுக்காக நீங்கள் 2 0வை எழுதிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்பர் இல்லை, அதனால் பாயிண்ட்டுக்கு பிறகு 2 0வை போட்டுருங்க. இதில் இருக்குது பார்த்தீங்களா பாயிண்ட்டு, அதை கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வைங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எழுதிருங்க 78. அப்புறம் பாயிண்ட்டுக்கு பிறகு 50. ஓகே, மைனஸ் பண்ணலாம். இப்போ இது 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0. ஓகே, இனி என்ன ஆகும்? இது 10 ஆகிடும், இது 9 ஆகும், இதுவும் 9 ஆகும், இது வந்து 0 ஆகிடும். ஓகே, 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 5. அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கலாம். 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1.
நெக்ஸ்ட்டு 9லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 2. அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 21.50. கடைசியாக இருக்க இந்த 0 எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ 21.5. ஓகே, ஸோ இது ஏரியா, அதனால ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் எழுதிக்கணும். ஏரியானால அதோட பவரில் 2ன்னு ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம இங்கே பையோட வேல்யூவை அப்ளை பண்ணோம். ஏரியா கண்டுபிடிக்கும் போது பையோட வேல்யூவை அப்ளை பண்ணோம். ஸோ அதனால் ப்ராக்கெட்டில் அப்ராக்ஸ் அதை நீங்கள் ரைட் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே, ஸோ இனிமேல் செகண்ட் சப்டிஷன் பார்த்துடலாம். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். இந்த ஷேட் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியாவை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு செமி சர்க்கிள். செமி சர்க்கிளுக்கு உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ 2 ஏரியாவும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா எல்லாம் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு. சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா πr ஸ்கொயர். ஓகேங்களா? செமி சர்க்கிள்னா சர்க்கிளில் பாதி, அதான் 1/2 × πr ஸ்கொயர். இந்த மாதிரி தான் நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 1/2 இன்டூ பையோட வேல்யூ 3.14. நெக்ஸ்ட்டு ரேடியஸ், அதாவது இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது பாருங்கள். சர்க்கிள், இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட எந்த சைடை டச் பண்ணாலுமே அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இப்போ பாருங்கள், செமி சர்க்கிள்னால் இது சென்டர் பிளேஸ். ஓகேங்களா? அப்போ இதிலேருந்து என்ன டிஸ்டன்ஸோ அப்போ இதுவும் அதே டிஸ்டன்ஸ் தான். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் 7 சென்டிமீட்டர், இதுவுமே 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ரேடியஸோட வேல்யூ என்னது 7 சென்டிமீட்டர். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரேடியஸ்னால் இதுலேருந்து இது வரைக்கும். சரிங்களா? அப்போ நம்மளோட ரேடியஸோட வேல்யூ 7. அப்போ இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கனால 7-ஐ 2 டைம் எழுதிக்கணும். சரிங்களா? இங்கே எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் மல்டிபிள் பண்ணிடலாம். 7 7s are 49. 49 கூட 3.14 மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, 49. 9 4s are 36. அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 3. 9 1s are 9. 9 கூட 3 ஆட் பண்ணால் 12. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 1. இனிமேல் 9 3s are 27. 27 கூட 1 ஆட் பண்ணால் 28. சரிங்களா? ஓகே, நீ 4 4s are 16. அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 1. 4 1s are 4. 4 கூட 1 ஆட் பண்ணால் 5. 4 3s are 12. 12 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிடலாமா? 6 6 + 2 8. 8 + 5 13. அப்போ இங்கே 3 பேலன்ஸ் 1. 2 + 2 4. 4 + 1 5. நெக்ஸ்ட் இந்த 1 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளாம் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே கூட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இனிமேல் டிவைடட் பை 2னா இந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? எழுதிக்கிறேன். 8 6. ஓகே, 2. ஃபஸ்ட்டு 7 2s are 14. அப்போ மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1. இனி இந்த 3 இறக்கிடலாம். இனிமேல் 6 2s are 12. ஓகேங்களா? திரும்பவும் மைனஸ் பண்ணால் 1. இனி இந்த 8-ஐ இறக்கிடலாம். 9 2s are 18. மைனஸ் பண்ணுங்க 0 கிடைக்கும். இனிமேல் இந்த 6-ஐ இறக்கிடலாம். 3 2s are 6. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளும் 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடச்சி 76.93. ஓகே, ஏரியா அப்போ யூனிட்ஸ் எழுதிக்கணும் சென்டிமீட்டர். ஏரியானால அதோட பவரில் 2ன்னு ரைட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, இப்போ இனிமேல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னென்னா 1/2 × பேஸ் × ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த டயக்ராம் எப்படி இருந்து இந்த மாதிரி இருந்து. ஸோ இதில் வந்து சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து இதில் இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுவுமே 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர். இப்போ ட்ரையாங்கிளோட பேஸ்னால் இந்த சைடு. சரிங்களா? அப்போ இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 7 + 7 14. ஃபஸ்ட்டு 1/2 அப்படி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேஸ் நம்மளுக்கு 14. ஓகே, ஹைட்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் அது 7 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 7 ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 2s are 2. 7 2s are 14. நம்மளுக்கு இனி பேலன்ஸ் 7ம் 7ம் தான். அப்போ 7 7s are 49. ஓகே, அப்போ யூனிட் சென்டிமீட்டர் அதோட பவரில் ஸ்கொயராக ரைட் பண்ணிக்கணும். இனிமேல் 2 ஏரியாவும் தெரியும். மைனஸ் பண்ணிடலாமா? ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 76.93. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 49 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மைனஸ் பண்ணிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு 76.93 ரைட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு பாயிண்ட் இருக்குது, இதுக்கு பாயிண்ட் இல்லை. அப்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் நீங்கள் இந்த நம்பரை எழுதிக்கணும் 49. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேல்யூ இல்லை. அதனால் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு 2 0-வை நீங்களே ரைட் பண்ணிடுங்க. 3லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 3. 9லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 9. ஓகே, இது இனிமேல் 16 ஆகிடும். இது 6 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை வச்சுடுங்க. 16லேருந்து 9-ஐ மைனஸ் பண்ணால் 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6லேருந்து 4-ஐ மைனஸ் பண்ணால் 2. அப்போ நம்மளோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 27.
0.93. இது ஏரியா, அதனால சென்டிமீட்டர் எழுதிட்டு அதோட பவரில் 2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இங்கே நம்ம பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், அதனால் ப்ராக்கெட்டில் அப்ராக்ஸ் அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.